அன்பான உறவுகளே, சுசி தமிழ் விலாஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம். கொள்ளு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு செஞ்சு பாருங்கள். நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கொள்ளு எடுத்து ஒரு மஞ்சட்டி வச்சு வறுக்கணும். கொள்ளை வறுத்துதான் ரசம் வைக்கணும், வறுத்துதான் வேக வைக்கணும். இப்போ கொள்ளை நல்லா மஞ்சட்டியில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுக்கும் போது நல்ல மணம் வரும், கருவு விட்டுறக்கூடாது, நல்ல மணம் வரும். நல்ல மணம் சடப்புடான்னு வெடிக்கும், இந்த கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். வெடித்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் 2 கழுவு கழுவிட்டு அது கூட உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தக்காளி, நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தக்காளி வெந்திருக்கும், அந்த வெந்ததை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கடுத்து ரசத்துக்கு ஜீரகம் மிளகு போட்டு தட்டி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவும் போட்டு இடித்து எல்லாத்தையும் மொத்தமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொள்ளு ரசம் வேக வச்சு வச்சுருந்தல, அதை வேக வச்சு தக்காளி தோலெலாம் எடுத்து தோலை எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு தக்காளியை நல்லா தண்ணியை வச்சுருக்கிறணும். தண்ணியை பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிக்சியில் அந்த கொள்ளை எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக தண்ணி வேணால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு அந்த தக்காளி, இந்த கொள்ளு அரைச்ச கொள்ளு, தட்டின மிளகு பூண்டு எல்லாம், பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் இதில் போடணும். கொஞ்சமாக புளி போட்டு நல்லா கரைக்கணும். தண்ணி ஊற்றி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா எப்போதுமே ரசம், எந்த ரசம் வச்சாலும் சரி, எண்ணெய் ஊற்றி இந்த தட்டின பூண்டு மிளகு ஜீரகத்தை போட்டு வதக்காதீங்க. வதக்குனா அந்த மனம் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி எப்போதுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுக்கிறணும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கூட கருவேப்பிலை, இந்த பட்டை மிளகா வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் கருவி இருக்குது, நீங்கள் கருவாமல் பார்த்துக்கோங்க. கடுகு போட்டு பட்டை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நாங்கள் கொள்ளுக்கு ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணி எடுத்து ஊற்றி கொதிக்க விடாமல் நல்லா முறைச்சி இறக்குனோம்னா கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும். உண்மையிலே உடம்புக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். சளி பிடிச்சிருந்தா உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. இது போல் செஞ்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம் இப்படி தான் வைக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.